வெல்கம் டு கேம் சேஞ்சர் டெலிவரி பாய்ஸ். இது 30வது நாளோட கேமு. நம்ம மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து ஒரு 50 நாள் ஜொமேட்டோ ஓட்டினா எவ்வளோ எடுக்க முடியுது தான் இந்த கேமு. இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை சாய்பாபா கோயிலுக்கு போயிருந்தோம். ஃப்ரெண்டோட போய் சாப்பிட்டு அன்னதானத்தை சாப்பிட்றதுக்காண்டி கிளம்பிட்டோம். அப்படி அன்னதானம் சாப்பிட்டு அங்கே சின்ன கேட்ரிங் வேலையை நண்பர் தான் பார்த்துக்கிருக்காங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே முடிச்சுட்டு ஆர்டர் எடுக்க போயாச்சு. மதியத்துக்கு மேலே தான் அப்படியே போயிருந்தோம் ஆர்டர் எடுக்க. ஆர்டர் ஒன் பை ஒன்னாக ஆர்டரும் நல்லபடியாக கொடுத்துக்கிருந்தான். நைட்டுக்கு மேலே சத்யம் தேட்டர் சைடு கொடுத்து ஐடின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஃபோட்டோ எதுவுமே போடல. ரொம்ப நேரம் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமேலுக்கு தான் சத்யம் தேட்டருக்குள்ளே சைடில் தான் இருந்துச்சு. அந்த ஆர்டரையும் வாங்கிட்டு அதுக்கடுத்து ஒன் பை ஒன்னாக ஆர்டரையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. நைட்டு லாஸ்ட் ஆர்டர் 1 மணிக்கு அந்த ஆர்டரையும் க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து 1:40 ஆயிடுச்சு. ரூமுக்கு வந்தாச்சு. அன்றைக்கூட ஏர்னிங்ஸ்னு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1964 ரூபா. இன்சென்டிவோட சேர்த்து 28 ஆர்டர் எடுத்திருக்கோம் அன்றைக்கி. டிப்ஸுன்னு பார்த்தோம்னா 120 ரூபாவும் ஆன்லைனு ஆஃப்லைன் 10 ரூபா வந்துச்சு. எக்ஸ்பென்ஸ் போக நம்ம கைக்கு கிடச்சது வந்து 1714 ரூபா கிடச்சிச்சு. இந்த 30 நாள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 58,018 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதை 10 டேஸாக பிரித்து வச்சுருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து ரூமுக்கு மட்டும் கழிச்சா டோட்டலாக 50 நாள் எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்குது. ஓகே, பார்க்கலாம். டைம் இஸ் ஈக்குவல் டு டயத்தை பயனுள்ளதாக யூஸ் பண்ணுவோம். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.